நாகப்பட்டினம் புதுச்சேரி சுற்றுவட்டாரத்தில் பரவலாக மழை. மாஞ்சோலையில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் பதிவு. தூத்துக்குடி மாவட்டம் மீளவிட்டானில் மினி டைட்டில் பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சாலையில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்தார். அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்ட விரிவாக்கம் இன்று தொடக்கம். கன்னியாகுமரியில் கண்ணாடி கூண்டு பாலத்தையும் திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாமக பொதுக்குழு கூட்டத்தில் காரசார விவாதம் நடப்பது சகஜம் என அன்புமணி விளக்கம். உள்கட்சி பிரச்சினையில் யாரும் தலையிட அவசியமில்லை எனவும் பேட்டி. புயல் பாதிப்புகளுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி உதவி கிடைக்காததால் நிதிச்சுமை. பொங்கல் பண்டிகைக்கு 1000 ரூபாய் வழங்கப்படாததற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறப்பு. ஜனவரி 14ஆம் தேதி மகர ஜோதி தரிசனத்திற்கு ஏற்பாடு. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரணையை தொடங்கிய சிறப்பு குழு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று ஆய்வு செய்யும் தேசிய மகளிர் ஆணையம். கல்வி நிறுவனங்களில் வெளியாட்களை அனுமதிக்கக் கூடாது என உயர்கல்வித்துறை செயலாளர் உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 16 பேராசிரியர்களை கொண்ட பாதுகாப்பு குழு அமைப்பு. யார் அந்த சார் என்ற பதாகைகளுடன் சென்னை எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் அதிமுகவினர் போராட்டம். முக்கியமான கேள்வியை எழுப்பியிருப்பதாக அண்ணாமலை பாராட்டு. தமிழக பிரிவைச் சேர்ந்த 5 IAS அதிகாரிகளுக்கு முதன்மை செயலாளர்களாக பதவி உயர்வு. தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவு. தமிழ்நாட்டில் 63 காவல்துறை உயரதிகாரிகள் பணியிட மாற்றம். மகேஷ்குமார் அகர்வால் உள்பட 4 பேர் டிஜிபியாக பதவி உயர்வு. திருச்சி எஸ்பி வருண்குமார் திருச்சி சரக டிஐஜியாக பதவி உயர்வு. திண்டுக்கல் சரக டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றார் வருண்குமாரின் மனைவி வந்திதா பாண்டே. இரண்டு விண்கலன்களுடன் இன்று விண்ணில் பாய்கிறது PSLV C-60 ராக்கெட். விண்வெளியில் ஆய்வு மையம் அமைப்பதற்கான முன்னோடி திட்டத்தை செயல்படுத்தும் இஸ்ரோ. அனுமன் ஜெயந்தியையொட்டி நாமக்கல்லில் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைமாலை சாத்தப்பட்டு சிறப்பு அலங்காரம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். அமெரிக்க முன்னாள் அதிபரும் நோபல் பரிசு வென்றவருமான ஜிம்மி கார்ட்டர் காலமானார். 100 வயதை கடந்த நிலையில் உடல் நலம் குன்றி உயிரிழந்தார். தென்கொரியாவில் விமானம் விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 179ஆக அதிகரிப்பு. லேண்டிங் கியரில் கோளாறு ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்கு 340 ரன்கள் இலக்காக நிர்ணயம்.
கடைசி நாளான இன்று ஆட்டத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிப்பு. ப்ரோ கபடி லீக் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற ஹரியானா ஸ்டீலர்ஸ் 3 முறை சாம்பியனான பாட்னாவை வீழ்த்தி அசத்தல். பொதுக்குழு கூட்டத்தில் காரசார விவாதம் நடப்பது சகஜம்தான் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடந்த பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி இடையே மோதல் ஏற்பட்டது. ராமதாஸ் தனது மகள் வழி பேரனான முகுந்தனை பாமக மாநில இளைஞரணி தலைவராக அறிவித்ததற்கு மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார். இந்நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேசினார். அப்போது ஜி.கே. மணி, பாலு, திலகபாமா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ஜனநாயக அடிப்படையிலான கட்சியாக பாமக செயல்படுவதாக கூறினார். அதாவதுங்க, எங்க கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. ஜனநாயக கட்சியில நடக்கின்ற பொதுக்குழு காரசாரமான விவாதங்கள் நடக்கிறது, எல்லா கட்சியும் நடக்கிறது தான் சகஜம். எங்களுக்கு ஐயா தான். அதனால இன்னைக்கு நாங்க ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அதுதான் ஜனநாயக கட்சிங்க. கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சிப் பணிகள், சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசித்ததாகவும் அன்புமணி தெரிவித்தார். பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தன் அறிவிக்கப்பட்டதில் எந்த மாற்றமும் இல்லை என்று ராமதாஸ் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை அன்புமணி சந்தித்து சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் முகுந்தன் விவகாரம் பற்றி மற்றவர்கள் பேச அவசியமில்லை என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை. அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நாங்க பேசிப்போம். இந்நிலையில் பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை அறிவித்த தனது நிலைப்பாட்டில் ராமதாஸ் உறுதியாக இருப்பதாகவும் சிறப்பு பொதுக்குழுவில் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று ராமதாஸ் உறுதியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே ராமதாஸை தைலாபுரம் தோட்ட இல்லத்தில் சந்தித்து முகுந்தன் ஆசை பெற்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே பனையூரில் அன்புமணி ராமதாஸ் அமைத்துள்ள பாமக அலுவலகத்தின் வீடியோ வெளியாகியுள்ளது. சென்னை புத்தக காட்சியில் விளையாட்டிற்கென்று பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள அரங்கம் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. 48வது புத்தக காட்சி திருவிழாவிற்கு ஏராளமானோர் தினந்தோறும் வருகை புரிந்து வரக்கூடிய நிலையில் கரிசல் மீடியா அரங்கம் விளையாட்டு புத்தகங்களால் நிரம்பி வழிகிறது. இந்தியாவில் வழங்கப்படக்கூடிய விளையாட்டு விருதுகள், சலுகைகள் மற்றும் விளையாட்டு வரலாறு உள்ளிட்ட தலைப்புகளில் ஏராளமான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கபடி, டென்னிஸ் உள்பட எல்லா விளையாட்டுலையுமே நம்ம 99% தமிழர்களை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். மற்ற மாநிலம் இருந்தாலுமே தமிழகத்தை சேர்ந்த தமிழக வீரர்கள் எந்த அளவு சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் எல்லா புத்தகங்களையும். கபடி தொடர்பான புத்தகம் வாசகர்களை அதிகம் ஈர்த்துள்ளது. அரசு உதவி வழக்கு நடத்துனர் தேர்வை எழுதாதவர்களும் மறுதேர்வை எழுதலாம் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. குற்ற வழக்கு தொடர்பு துறையில் உள்ள அரசு உதவி வழக்கு நடத்துனர் நிலை 2 பதவிக்கான கணினி வழி தேர்வு கடந்த 14ஆம் தேதியன்று 15 மாவட்ட மையங்களில் 4186 தேர்வர்களுக்கு நடத்தப்பட்டது. இந்நிலையில் சில தேர்வு மையங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் சில தேர்வர்களால் தேர்வினை முழுமையாக முடிக்க இயலவில்லை. இதையடுத்து மறுதேர்வை நடத்த தேர்வர்கள் டிஎன்பிஎஸ்சியிடம் வைத்த கோரிக்கை ஏற்கப்பட்டு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி மறுதேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. டிசம்பர் 14ஆம் தேதி நடைபெற்ற தேர்விற்கு வருகை புரியாதவர்களும் பிப்ரவரி 22இல் நடைபெறும் மறுதேர்வை எழுதலாம் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. புதுச்சேரி சுற்றுவட்டாரத்தில் மிதமான மழை பெய்தது. லாஸ்பேட்டை, கதிர்காமம், கோரிமேடு, முத்தியால்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் திடீரென்று மழை பொழிந்தது. நாகை மாவட்டம் திருக்குவளை சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்தது. வலிவலம், எட்டுக்குடி, திருவாய்மூர், கீழையூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் திடீரென்று பெய்த மழையின் காரணமாக மகசூல் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
இதனிடையே கிழக்கு கடற்கரை சாலை, புதுச்சேரி, டெல்டா கடற்கரை பகுதிகளில் மழை பெய்யும் என்றும், ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டத்தில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். மாஞ்சோலை சுற்று வட்டாரத்தில் கனமழை பெய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை அம்பத்தூரில் மாநகர பேருந்தில் டிக்கெட் பரிசோதகர் மதுபோதையில் பயணிகள் மற்றும் நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்குன்றத்திலிருந்து அம்பத்தூர் வழியாக தாம்பரம் செல்லும் சென்னை மாநகர பேருந்தில் மதுபோதையில் டிக்கெட் பரிசோதகர் பயணிகளிடம் சோதனை மேற்கொண்டார். அப்போது துர்நாற்றம் வந்ததாக பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் நடத்துனருக்கு மெமோ கொடுப்பேன் என டிக்கெட் பரிசோதகர் கூறியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர் விடுமுறை காரணமாக உதகை மற்றும் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் தங்கள் நண்பர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுடன் உற்சாகமாக பொழுதை கழித்தனர். உதகையில் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், ரோஜா பூங்கா ஆகிய இடங்களுக்கு சென்று சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். மேலும் குடும்பத்தினருடன் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். அவினாசிலேருந்து வரேன். நான் இது வரைக்கும் ஊட்டி எப்படி இருக்குன்னு பார்த்ததில்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது. கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குணா குகை, தூண்பாறை, பைன்மரக்காடுகள், மோயர் சதுக்கம், பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டுகளித்தனர். தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் மலைப்பகுதி சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. PSLV C-60 ராக்கெட் இன்று இரவு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. 2035க்குள் விண்வெளியில் ஆய்வு மையம் தொடங்குவதற்கான ஆராய்ச்சியில் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளது. அதற்காக ஸ்பேடெக்ஸ் திட்டத்தின் மூலம் 2 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துகிறது. ஏறத்தாழ 220 கிலோ எடை கொண்ட தலா 2 செயற்கைக்கோள்கள் PSLV C-60 ராக்கெட் மூலம் இன்று இரவு 9:58 மணிக்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து விண்ணில் செலுத்தப்பட உள்ளன. பூமியில் இருந்து 476 கிலோமீட்டர் தொலைவில் புவி வட்டப்பாதையில் ராக்கெட் நிலைநிறுத்தப்படுகிறது. தொடர்ந்து விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பேடெக்ஸ் ஆராய்ச்சி வெற்றி பெறும் நிலையில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்த மைல்கல்லை எட்டிய 4வது நாடு என்ற வரலாறை இந்தியா படைக்கும் என மத்திய விண்வெளித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுற்றுவட்டாரத்தில் மிதமான மழை பெய்தது. லாஸ்பேட்டை, கதிர்காமம், கோரிமேடு, முத்தியால்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் திடீரென்று மழை பொழிந்தது. நாகை மாவட்டம் திருக்குவளை சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்தது. வலிவலம், எட்டுக்குடி, திருவாய்மூர், கீழையூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் திடீரென்று பெய்த மழையின் காரணமாக மகசூல் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனிடையே கிழக்கு கடற்கரை சாலை, புதுச்சேரி, டெல்டா கடற்கரை பகுதிகளில் மழை பெய்யும் என்றும், ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டத்தில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். மாஞ்சோலை சுற்று வட்டாரத்தில் கனமழை பெய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை அம்பத்தூரில் மாநகர பேருந்தில் டிக்கெட் பரிசோதகர் மதுபோதையில் பயணிகள் மற்றும் நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்குன்றத்திலிருந்து அம்பத்தூர் வழியாக தாம்பரம் செல்லும் சென்னை மாநகர பேருந்தில் மதுபோதையில் டிக்கெட் பரிசோதகர் பயணிகளிடம் சோதனை மேற்கொண்டார். அப்போது துர்நாற்றம் வந்ததாக பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் நடத்துனருக்கு மெமோ கொடுப்பேன் என டிக்கெட் பரிசோதகர் கூறியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது.
தொடர் விடுமுறை காரணமாக உதகை மற்றும் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் தங்கள் நண்பர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுடன் உற்சாகமாக பொழுதை கழித்தனர். உதகையில் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், ரோஜா பூங்கா ஆகிய இடங்களுக்கு சென்று சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். மேலும் குடும்பத்தினருடன் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். நான் வந்து அவினாசிலேருந்து வரேன். நான் இது வரைக்கும் ஊட்டி எப்படி இருக்குன்னு பார்த்ததில்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஊட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது. இதேபோன்று கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குணா குகை, தூண்பாறை, பைன்மரக் காடுகள், மோயர் சதுக்கம், பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டுகளித்தனர். தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் மலைப்பகுதி சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது.